எரிபொருளே தேவையில்லாத அணுசக்தி கூடங்கள். அதிநவீன இரும்பு ராட்சதர்களை காட்டி மிரட்டினாலும் பணிய மறுக்கிறது ஈரான். பதிலுக்கு இஸ்ரேலையே உண்மையிலேயே போர் வெடிக்கப் போகிறதா? அப்படி போர் வெடித்தால் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதி மூடப்படும். ஈரான் அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. போர் வெடிக்குமா? ஏன் இந்த திடீர் பதற்றம்? இந்த கப்பலை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசமும் இருக்கிறது. இதன் ரேடார்கள் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட எதிரி ஏவுகணைகளை கண்டறிந்து அவை கப்பலை தொடுவதற்கு முன்பாகவே அழித்துவிடும். அதிர வைத்த ஏவுகணைகளை காட்டி மிரட்டுகிறது ஈரான். என்ன நடக்கிறது? ஆண்டு கணக்கில் போர் நடந்தாலும் எரிபொருளே தேவையில்லை. ஒரு நொடியில் போர் விமானங்களை விண்ணில் அதிவேகமாக வீசும் ராட்சதன் அமெரிக்காவின் USS ஜெரால்ட் ஃபோர்ட். ஒரு பொறியியல் அற்புதம் என்றே சொல்லலாம். பழைய கப்பல்கள் நீராவியை பயன்படுத்தின. ஆனால் இது மின்காந்த விசையை பயன்படுத்தி ஒரு ஸ்லிங் ஷாட் போல போர் விமானங்களை மின்னல் வேகத்தில் ஏவும். இதனால் 25% கூடுதல் விமானங்களை மிக குறுகிய காலத்தில் போரில் பறக்கவிட முடியும். இந்த கப்பலில் உள்ள 2 அணு உலைகள் ஒரு சிறிய நகரத்திற்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அளவுக்கு திறன் கொண்டவை. இந்த கப்பலுக்கு எரிபொருள் நிரப்ப வேண்டிய அவசியமே இல்லை. இது போதாது என வெடிமருந்துகளை கப்பலின் கீழ்த்தளத்திலிருந்து விமானங்களுக்கு கொண்டு வர மின்காந்த லிப்ட் உள்ளது. இது தாக்குதல் வேகத்தை 2 மடங்காக்குகிறது. ஒரு கப்பல் போதாது என USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலும் மிரட்ட தயாராக இருக்கிறது. 90 போர் விமானங்கள் தயாராக இருக்கும் இந்த கப்பலில் ஒரே நேரத்தில் 600 இலக்குகளை தாக்கலாம். இப்போது ஓமன் கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த கப்பல் ஈரானுக்கு நேரடி மிரட்டலாக உள்ளது. ரேடாரில் சிக்காத உலகின் மிக சக்தி வாய்ந்த போர் விமானங்கள் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் இருந்துதான் இயக்கப்படுகின்றன. இந்த கப்பலை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசமும் இருக்கிறது. இதன் ரேடார்கள் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட எதிரி ஏவுகணைகளை கண்டறிந்து அவை கப்பலை தொடுவதற்கு முன்பாகவே அழித்துவிடும். இந்த கப்பலுடன் வரும் துணை கப்பல்கள் 2500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈரான் நிலத்தடி தளங்களை துல்லியமாக தாக்கும் டோமோஹாக் ஏவுகணைகளை கொண்டுள்ளன. ஈரானின் மர்மமான ஃபட்டா ஏவுகணைகள் மீது இருக்கும் நம்பிக்கையில் எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை என சீறுகிறார் அயத்துல்லா அலி கமேனி. உங்களிடம் என்ன ரேடார் இருந்தால் என்ன? அந்த ரேடார்களை ஏமாற்றி உங்கள் கப்பல்களை அழித்து தண்ணீருக்குள் மூழ்கடிப்பேன் என்று மிரட்டுகிறார் கமேனி. இஸ்ரேலை துளைத்த அதே நெருப்பு ஈட்டி அமெரிக்காவுக்கும் அச்சம் இருக்கிறது. ஃபட்டா 2 ஹைப்பர்சானிக் மிசைல் ஒலியை விட 15 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது. அமெரிக்காவின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் கணிக்க முடியாத வகையில் இது வான்வெளியில் தனது திசையை மாற்றிக்கொண்டே செல்லும். சமீபத்தில் இஸ்ரேலின் அயன் டோம் கவசத்தையே ஓட்டை போட்ட இந்த ஏவுகணைகள் இப்போது அமெரிக்க கப்பல்களை நோக்கி திரும்பியுள்ளன. எங்கள் ஏவுகணைகள் உங்கள் கப்பல்களை மூழ்கடிக்கும் சவப்பெட்டிகள் என்று ஈரான் பகிரங்கமாக எச்சரிக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் கொதி நிலையில் இருக்க வளைகுடா பகுதியில் இருக்கும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் கதவை மூடிவிட்டன. சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் தங்கள் வான்வெளியை பயன்படுத்த அமெரிக்காவை அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில் 2 நாடுகளில் வலுவாக இருப்பது யார்? போர் மேகம் வளைகுடா நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்கா தனது கப்பல்களை ஈரான் எல்லைக்கு வெளியே உள்ள சர்வதேச கடல் பகுதியில் நிறுத்தியுள்ளது. ஈரானின் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் எனப்படும் 12 மைல் எல்லைக்குள் அமெரிக்கா நுழைந்தால் ஈரான் அதை தன் மீதான போராக அறிவித்து கப்பல்களை தாக்க தொடங்கும். அமெரிக்கா ஈரானின் நீர் எல்லைக்குள் நுழையாமல் இருக்க இதுவே முக்கிய காரணம். 79 வயதாகும் ட்ரம்ப் போர் கப்பல்களை காட்டி ஈரானை மிரட்டுகிறார். 86 வயதாகும் கமேனி அமெரிக்கா நெருப்புடன் விளையாடுகிறது என பதிலுக்கு எச்சரிக்கிறார். ஒருவேளை போர் தொடங்கினால் இந்த உலகம் என்னாவது? முதலில் எண்ணெய்க்காக தவிக்கும். பிறகு ஹார்முஸ் ஜலசந்தி பாதையை ஈரான் மூடினால் உலக பொருளாதாரமே நிலைகுலையும் வாய்ப்பிருக்கிறது. பெட்ரோல் விலை தாறுமாறாக ஏறும். ஈராக் நாட்டில் உள்ள ஈரான் ஆதரவு குழுக்கள் ஏற்கனவே அமெரிக்க தளங்களை தாக்க தயாராகிவிட்டன. அமெரிக்கா ஈரானின் பிரம்மாண்டமான எண்ணெய் கப்பல்களை தகர்க்கும் கூடுதல் திட்டத்தையும் வைத்திருக்கலாம். சீனா உட்பட பல நாடுகள் இந்த எண்ணெய் கப்பல்களையும் ஹார்முஸ் ஜலசந்தி பாதையையும் நம்பியே இருக்கின்றன. அமெரிக்காவின் மிதக்கும் கோட்டைகளா ஈரானின் மின்னல் வேக ஏவுகணைகளா? யார் உண்மையிலேயே பலம் பொருந்தியவர்கள்? அமெரிக்காவை பார்த்து ஈரான் பயப்படாமல் இருக்க ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. ஈரானில்
ரகசிய நிலத்தடி ஏவுகணை நகரங்கள் இருக்கின்றன. இதில் பல ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன. உலகையே ஆட்டி வைக்கும் அமெரிக்காவுக்கு சில நாடுகள் மட்டும் சிம்ம சொப்பனமாக இருக்கின்றன. ஈரானில் அப்படி என்ன ரகசியம் ஒளிந்திருக்கிறது? இன்னொரு நாள் பார்க்கலாம்.